உலகமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இஸ்ரேல் வேறு ஒரு பக்கமாக போய்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இப்போ இஸ்ரேல் என்ன நடக்குது அப்படின்னா டோட்டலாகவே 144 போட்டுட்டாங்க. அவங்க டெஸ்ட் கிட்க்கு ரொம்ப ஸ்கேர்சிட்டி. ஸோ அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரு புது வழி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு வரும். த ஹெல்ப் ஃப்ரம் தி மொசாட்ஸ். ஸ்பை ஏஜென்சி எதுக்குங்க டெஸ்ட் கிட் எடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. மொசாட் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஆட்டையை போட்டுட்டு வந்திருக்காங்க. அதுவும் எங்கே அப்படின்னா இவங்களுக்கு டிப்ளமேட்டிக் டைஸே இல்லாத ஒரு நாட்டில் இல்லை, ஸ்வாபே இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கு ஸ்வாபை தவிர்த்து மித்த எல்லாமே இருக்குது, ஸோ நோ ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. ஆட்டையை போட்டது எங்கே இருந்துன்னா இவங்களுக்கு டிப்ளமேட்டிக் டைஸே இல்லாத ஏதோ ஒரு ரெண்டு எனிமி நாட்டில் இருந்து ஆட்டையை போட்டு வந்திருக்காங்க. பார்த்துக்கோங்க. சொன்ன உடனே மொசாட் இன்னும் எந்துவாகி நாங்கள் இனிமேல் இன்னும் 4 மில்லியன் டெஸ்ட் கிட்ஸை கொண்டு வந்துடுவோம், ஸோ டோன்ட் வரி அப்படின்னு மொசாட் சொல்லியிருக்கு. அப்படின்னா ரோட்டில் போகிற வரவங்க எல்லாத்துக்குமே ஆன் ஸ்பாட் டிரைவர்ஸ்க்கு எல்லாமே கொரோனா டெஸ்ட்டு எல்லா இடத்துலையும் வச்சு நடத்துகிறாங்க. 100 மெம்பர்ஸ் இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்க. அதில் ஒருத்தர் இறந்து போனார். அவரோட வயசு 88. ஹி வாஸ் அ ஹாலோகாஸ்ட் சர்வைவர். அவரோட பாப்புலேஷனை நல்ல மாதிரியாக சூப்பராக காப்பாற்றிட்டு இருக்காங்கங்கிறது நல்லா தெரியுது. அவங்க மக்களை அவங்க கைவிட மாட்டாங்கன்னு நல்லா தெரியுது. ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பேக் இஸ் த wolf. The strength of the wolf is the pack. So they are very strong.